ஆபாச குறுஞ்செய்திகள் அனுப்பிய நபரை கன்னட நடிகர் தர்ஷன் மற்றும் கூட்டாளிகள் கொலை செய்த விதம் குறித்து அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. சித்ரதுர்காவைச் சேர்ந்த ரேணுகா சாமி என்ற 33 வயது நபர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கன்னட நடிகை பவித்ரா கவுடா முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். அடுத்து பவித்ராவின் நண்பரும் சேர்ந்து வாழ்பவருமான நடிகர் தர்ஷன் இரண்டாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். தவிர சித்ரதுர்கா தர்ஷன் ரசிகர் மன்ற ஒருங்கிணைப்பாளர் ரகு உள்ளிட்ட 17 பேருக்கு ரேணுகா சாமி கொலையில் தொடர்பு இருப்பதாக கூறுகிறது காவல்துறை. ரேணுகா சாமியை அவரது வீட்டிற்கு வந்து ரகு அழைத்து சென்றதாக அவரது மனைவி தெரிவித்துள்ளார். அங்கிருந்து அழைத்து செல்லப்பட்ட ரேணுகா சாமிதான் சுமன்னாஹள்ளி பகுதியில் நாய்களால் இழுத்துச் செல்லப்பட்டு சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். கொல்லப்பட்ட ரேணுகா சாமியின் உடல் முழுவதும் பெல்ட்டாலும் தடிகளாலும் அடித்த காயங்கள் உள்ளன. அவரை சுவற்றில் வீசி உதைத்த காயங்களும் எலும்பு முறிவுகளும் இருப்பதாக ரேணுகா சாமியின் குடும்பத்தினர் கூறுகிறார்கள். கொலையில் தர்ஷனுக்கு தொடர்பு இருப்பதை மறைக்கும் வகையில் 3 பேர் காமாட்சி பாளையம் காவல் நிலையத்திற்கு வந்து பண தகராறில் ரேணுகா சாமியை கொன்றதாக கூறியுள்ளனர். அவர்களிடம் தனித்தனியே விசாரித்த போதுதான் உண்மை வெளிப்பட்டு தர்ஷன் சிக்கியுள்ளார். தர்ஷனின் காதலியும் துணைவியுமான பவித்ரா கவுடாவுக்கு ஆபாச செய்திகளை அனுப்பியதோடு சமூக ஊடகங்களில் அவதூறு பேசி வந்த நிலையில் கடைசியாக அனுப்பிய ஆபாச படம் குறித்த தகவல் அறிந்தே தர்ஷன் ரேணுகா சாமியை கடத்தி வரச் செய்து கொலை செய்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விசாரணையில் கொலை வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் சடலத்தை அப்புறப்படுத்தவும் குற்றத்தை ஏற்றுக்கொள்ளவும் 4 பேருக்கு 30 லட்சம் ரூபாய் வரை தர்ஷன் பணம் அளித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. தர்ஷன் மீது ஏற்கனவே வழக்குகள் உள்ளன. 2011ஆம் ஆண்டு அவர் தனது மனைவியை அடித்து துன்புறுத்தி மிரட்டிய புகாரில் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டவர். பவித்ரா உடனான தொடர்பால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வலுத்ததால் சர்ச்சையில் சிக்கியவர். பவித்ரா கவுடாவுக்கு ஆபாச குறுஞ்செய்திகளால் தொல்லை தந்ததால் ரேணுகா சாமி கொல்லப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளதாக கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா தெரிவித்துள்ளார். கொலை வழக்கில் தர்ஷன் உள்ளிட்ட 13 பேரை 6 நாட்கள் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமறைவாக உள்ள 4 பேரை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜெகநாத்.